இந்த பென் கன் லிங் அப்படிங்கிற ஒரு தாய்லாந்து வெரைட்டி மாம்பழம். மாடியில் நம்ம 20-25 இன்ச்சு பாட்டில் நம்ம செடிகளை வளர்த்துட்டு வரோம். தாய்லாந்துலேருந்து வந்த அந்த லேபிளோடே இருக்குது. பெரும்பாலும் செடிகள் வந்து நம்மகிட்ட நேரடியாக இறக்குமதி பண்ண நபர்கள்ட்ட இருந்து நம்ம அந்த செடிகள் வாங்குறோம். அதில் வந்த பழம் தான் இது. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு ரெட்டிஷ். இந்த பழம் எப்படி இருக்குங்கிறத கட் பண்ணி சாப்பிடலாம். கத்தி வச்சோடனே ரொம்ப தோல் ரொம்ப மெல்சாக இருக்குது பாருங்கள். ஒரு இயற்கையான ஒரு கலர் பாருங்கள். வணக்கம். நம்ம கிரீன்லேண்ட் நர்சரி மாடி தோட்டத்துக்கு இப்போ எதுக்காக வந்திருக்கோன்னா, இந்த பென் கன் லிங் அப்படிங்கிற ஒரு தாய்லாந்து வெரைட்டி மாம்பழம் நம்ம மாடியில் காய்ச்சுது. இது வந்து ஒரு எக்ஸாட்டிக் வெரைட்டி. அதாவது பெரும்பாலும் அந்த ரகத்தை யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஒரு சிறப்பான ரகம். அதை நம்ம மாடியில் செடிகளை கடந்த 2 வருஷமாக வளர்த்துட்டு வந்தோம். அதுலேருந்து வந்த பழம் தான் இது. நம்ம மாடியில் நிறைய செடிகளை வளர்த்துட்டு வரோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். பார்க்காதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இது பற்றி கிட்டத்தட்ட 100கணக்கான வீடியோக்களை நாங்கள் போட்டிருக்கோம். ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஜூலை மாதம் மாம்பழம் சீசன்லாம் முடிகிற தருவாயில் கூட நமக்கு மாம்பழம் மாடியில் இருக்குது. கோசேரிங்கிற ரகம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பாரம்பரிய ரகம். கேரளாவில் ஒரு பிரபல்யமான ரகம். புதுசாக கண்டுபிடிச்ச ரகம் கிடையாது. அதேமாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தாய்லாந்து எலுமிச்சை இருக்குது மாடியில். தாய்லாந்து எலுமிச்சை கொத்து கொத்தாக நீங்கள் காத்திருக்கிறத பார்க்கலாம். இதுமாதிரி பெரும்பாலும் செடிகள் வந்து காய்கள் பழங்களோட நம்ம நர்சரியில் இருக்கும். மாடியில் நம்ம 20-25 இன்ச்சு பாட்டில் நம்ம செடிகளை வளர்த்துட்டு வரோம். அந்த மாதிரி வளர்த்துட்டு வந்த ஒரு ரகம் தான் இது, இந்த பென் கன் லிங்குங்கிறது. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இது தாய்லாந்துலேருந்து வந்த அந்த லேபிளோடே இருக்குது. பெரும்பாலும் செடிகள் வந்து நம்மகிட்ட நேரடியாக இறக்குமதி பண்ண நபர்கள்ட்ட இருந்து நம்ம அந்த செடிகள் வாங்குகிறோம். அந்த மாதிரி வாங்கின ஒரு மியாசாகி செடி தான் இது. கடந்த ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இதில் வந்து நம்ம ஒரு 6 பழங்களை வந்து, அதுக்கப்புறம் 3 பழங்களை நம்ம சாப்பிட்டோம். கட் பண்ணி அதை எப்படி அதனுடைய பழங்கள்லாம் எப்படி இருக்குங்கிறத ரிவ்யூ கூட பண்ணோம். இந்த மாதிரி நிறைய ஒரு எக்ஸாட்டிக் வெரைட்டிலாம் நம்ம மாடியில் வளர்த்துட்டு வரோம். அதேமாதிரி இது தாய்லாந்து ஸ்வீட் கட்டிமோன், அதாவது 2 சீசன் காய்க்கக்கூடிய ரகம். இதுவும் அதேமாதிரி தான். இப்போ அன்சீசனில் நீங்கள் காய்ச்சிருக்க பார்க்கலாம். இந்த மாதிரி செடிகளை பராமரிச்சுட்டு வரோம். அதில் வந்த பழம் தான் இது. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு ரெட்டு எல்லோ அந்த மாதிரி கலந்த ஒரு கலவையாக இருக்குது. கிட்டத்தட்ட இதுவும் ஒரு தாய்லாந்து வெரைட்டி. பெரும்பாலும் இதேமாதிரி தான் இருக்குது. இந்த கலரை ஒட்டி தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஷேப்பில் மாறுது. ஒவ்வொரு ரகமும் வந்து அதனுடைய ஷேப்பை வச்சு அந்த ரகங்களுடைய குணாதிசயமும் அந்த டேஸ்ட் எல்லாமே மாறுது. இந்த பழம் எப்படி இருக்குங்கிறத கட் பண்ணி சாப்பிடலாம். இந்த பழத்தை நம்ம கஸ்டமர் 2 பேர் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். அவங்களுக்கு வந்து நம்ம கட் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா எப்போவுமே நானே அதுக்கு ரிவ்யூ பதில் சொல்லிட்டு இருந்தேன்னா அது அவ்வளோ எனக்கு திருப்தியாக தெரியல. அதனால தான் நம்ம கஸ்டமரையும் நம்ம இதில் ஈடுபடுத்தணும். அவர் நம்ம ஃப்ரெண்டும் கூட, அவங்களுடைய அனுபவத்தையும் இதில் இப்போ சாப்பிட்டுட்டு சொல்லட்டும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு வந்திருக்கேன். கத்தியை வச்சோடனே ரொம்ப தோல் ரொம்ப மெல்சாக இருக்குது பாருங்கள். ஒரு இயற்கையான ஒரு கலர் பாருங்கள். ரெட்டு, அப்புறம் எல்லோ ரெட்டா, டார்க் எல்லோ டார்க் ரெட்டு இல்லையா? ஒரு அந்த கலரை பார்க்கும்போதே ஒரு உங்களுக்கே வாங்கணும்னு தோணுது இல்லையா? கையில் வச்சுங்க, பரவாயில்ல, எடுத்துகிட்டு போயிருவீங்க. இல்லை, அதான் அதை தூண்டுது. அதாவது இப்போ எனக்கும் கூட, நான் சமயத்தில் சரி ஏதாவது டென்ஷனில் இருந்தால் கூட இங்கே மேலே வந்தோன்னாக்க எனக்கு அந்த டென்ஷன்லாம் போய்டும். யாருக்கா பணம் கொடுக்கணும், வாங்கணும், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிற நேரத்தில் நான் மாடிக்கு வந்தோன்னா வந்தோடனே இதுதான் பார்ப்பேன். இப்போ அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு மியாசாக்கின்னு ஒரு மாம்பழம், அது 2.25 லட்சம் ஜப்பானில் விற்றதா சொல்லுவாங்க. அந்த பழம் செடியில் காய்ச்சப்படுறது தான் நான் இந்த மாடி தோட்டத்துக்கு கேட்டு போட்டேன். ஏன்னா அதை நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து யாராவது பறிச்சுட்டு போய்விடக்கூடாதுங்கிற ஒரு ஆதங்கம். ஆமாம், அது ஏன்னா அதே மாதிரி தான் டெய்லி வந்து பார்ப்பேன். காலைல வந்தோடனே இந்த மாம்பழத்தை சில குறிப்பிட்ட பழங்கள் இருக்குதா, அதாவது மனிதர்கள் பறிச்சிட்டாங்களா இல்லை ஏதாவது பறவைகள் சாப்பிட்டுருச்சா அப்படிங்கிறத டெய்லி வந்து பார்த்து அது இருந்தால் தான் எனக்கு ஒரு திருப்தி இருக்குது. ஆமாம், இப்போ இதை கட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நல்ல அல்வா மாதிரி போகுது, நல்லா பழமாயிடுச்சு. ரொம்ப நார்த்தன்மை இல்லை, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ப்ளஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. எடுத்து பாருங்க, சாப்பிடுங்க.
சூப்பர் சார். எப்படி இருக்கு? சத்தமா சொல்லுங்க, அப்பதான் மற்றவங்களுக்கு கேட்கும். இந்த மாதிரி டேஸ்ட் பார்த்ததே இல்லை சார். பார்த்தது இல்லை. ஏன் மாம்பழம் நிறைய தான் நீங்க பிறந்து வயசு என்ன இருக்கும்? வயசு வேண்டாம், இல்லை வயசு இருக்கட்டும். மாம்பழம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். விரும்பி சாப்பிடுவீங்க. ஆனா நீங்க சாப்பிட்டதுல இது நல்லா இருக்குங்கிறீங்க. ரொம்ப பெஸ்ட் தான். ஆனா ஒவ்வொரு பழமும் சாப்பிடும்போது நானும் இப்படி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னு கேட்டா ஒவ்வொரு பழம் சாப்பிடும் போதும் ஒவ்வொரு இது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ரைட் தான். அது ஒரு நூல் 2 நூல்னு சொல்லலாம். அந்த இதில் சொல்லுவாங்க இல்லையா, கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். வராது, சாஃப்டா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? இது வீடுகளில் வளர்க்கலாம், எல்லாருமே விரும்பி வளர்க்கலாம். நானே வளர்க்கணும் போல வளர்க்கணும். அதான் நீங்க இது வரைக்கும் செடிகள் வச்சிருக்கீங்க. மரம் இல்லை. இப்போ மரம் இல்லைன்னா நீங்க பழச்செடிகள் கண்டிப்பா வளர்க்கலாம். பழச்செடிகள் பராமரிக்கிறது ரொம்ப ஈஸி. அதை வந்து நம்ம முறையாக பராமரிச்சோம்னா நமக்கு தேவையான அளவு பழங்களும் கிடைக்கும். அந்த கண்டெய்னர் உங்களுக்கு தெரியும், பெரிய கண்டெய்னர் யூஸ் பண்ணோம்னா சரியான மண்கலவை. ஏன்னா உங்களுக்கு இந்த நர்சரி நண்பர்களோட உங்களுக்கு நிறைய தொடர்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன வாங்கணுமோ வாங்கி பண்ணிங்கன்னா உண்மையிலே ரொம்ப ஒரு ஆத்ம திருப்தியாக இருக்கும். நீங்களும் மாடி தோட்டத்தில் பழச்செடிகள் நிறைய இங்கே மரம்லாம் பார்க்கும்போது நம்மளும் வைக்கணுன்ற ஒரு ஆர்வம். கண்டிப்பாக அது அந்த மோட்டிவேஷனுக்காக தான் நாங்கள் பெரும்பாலும் இங்கே வச்சிருக்கிறது. இந்த மாடி தோட்டத்துடைய நோக்கமே வரவங்களுக்கு வந்து இதை காமிச்சு அவங்க பார்த்து அதை வந்து நம்மளும் வளர்க்கணுங்கிற ஆசை வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோக்கத்தில் தான் இது நாங்கள் மாடியில் செடிகளை வளர்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி ரெண்டாவது ஒவ்வொரு செடிகளும் வளர்த்து அதை நம்ம வந்து இப்போ நிறைய பேர் மாம்பழம்னா சார் நம்ம ஊரில் காய்க்குமாம்பாங்க. அதாவது ஜப்பானாக இருந்தாலும் தாய்லாந்தாக இருந்தாலும் எல்லா மாம்பழமே நம்ம ஊரில் காய்க்கும். ஏன்னா நம்ம ஊர் வந்து மாம்பழத்துக்கு ஏற்ற ஊர். மாம்பழத்தை வச்சு பெரிய கதைகள்லாம் கூட இருக்குது இல்லையா? ராஜாக்கள் காலத்துலேருந்து எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் யோசிக்க வேண்டியதில்லை. எந்த ரகமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அது வந்து உயர்ந்த ரகமாக இருந்தாலும் மாம்பழம் நம்ம ஊரில், அதுவும் சென்னையில், தமிழ்நாட்டில் கண்டிப்பாக குறிப்பாக கூடுவாஞ்சேரிலையுமே நல்லா காய்க்கும். அதை மக்கள் மனசில் வச்சுக்கிட்டு நிறைய மாம்பழ செடிகளை வளர்க்கணுங்கிறது என்னோட ஆசை. சார் நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய முகமே நீங்கள் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மாற்றமாக தெரியுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க இல்லையா? இல்லை சார், மாடி இது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். ஆமாம், நாங்கள் கூட இந்த மாடி வந்து நாங்கள் கட்டும்போது பில்டிங் ரூம் கட்டுறதுக்கு தான் கட்டினோம். ஆரம்ப காலத்தில் ஒரு 4 இயர்ஸாக தான் இந்த மாடி தோட்டத்தில் இந்த பழச்செடிகளை வளர்த்துட்டு வரோம். வளர்த்ததுக்கப்புறம் அந்த ஆசையெல்லாம் போயிடுச்சு. அதாவது ஒரு வீட்டை கட்டி அழகு பார்க்குறத விட, சந்தோஷப்படுறத விட இந்த செடிகளை வைக்கிறதுனால எங்களுக்கு அதிகமான சந்தோஷம் கிடைக்குது. பார்த்தீங்கன்னா இந்த பில்லர்லாம் கூட அதுக்காக கட்டினது தான், ரூம் கட்டுறதுக்காக கட்டினது தான். நீங்களும் உங்கள் மாடியில் வந்து பழச்செடிகளை வளருங்க. ஆனால் அதே டைமில் நம்ம மாடியை ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்துக்கணும். இல்லைன்னா அதுக்கு தக்க நம்ம திட்டமிடணும். அதாவது நம்ம மாடியினுடைய வலு அந்த தன்மை எவ்வளோ எப்படி இருக்குங்கிறத பொறுத்து நம்ம அதை டிசைன் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு பண்ணணும். இல்லை இனி இப்போ புதுசாக இன்னொன்று நிறைய பேர் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு வராங்க. எப்படின்னா புதுசாக வீடு கட்டுறவங்க கூட வராங்க. நீங்கள் எப்படி சார் வச்சுருக்கீங்க? அவங்க வந்து செடி உடனே வாங்க மாட்டாங்க. 1 வருஷம் 2 வருஷம் ஆகும். அவங்க பிளான் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அவங்க வீடு கட்டும்போதே நான் இதெல்லாம் பண்ணி நான் புதுசாக வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் சார், அதனால் பார்க்க வந்தேன்னு சொல்கிறாங்க. இந்த பென் கன் லிங்கிற மாம்பழத்தை நானும் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை. பெரும்பாலும் நிறைய பேர் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. நானே புதுசாக தான் அந்த பேரை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன். இப்போ சரளமாக வந்துருச்சு. எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம் சார், ரொம்ப ரொம்ப இனிப்பு தன்மையாக இருக்கு இல்லையா? ஆமாம், ரொம்ப இனிப்பு தன்மையாக இருக்குது. ரொம்ப ஒரு மனமும் இருக்குது இல்லையா? சாப்பிடும்போது நல்லா இருக்குது. ஸ்மெல் ஒரு சாப்பிடும்போது ஒரு மனமும் தெரியுது. வித்தியாசமான ஒரு கலர் நான் டெய்லி எனக்கு முகதரிசனம் அந்த தரிசனம் அது மேலே தான். மியாசாக்கி இருக்க வரைக்கும் மியாசாக்கி பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் இது இருந்தது. ஓகே, இந்த கலர் வர வர அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் கலர் இது. ஆனால் இதே மாதிரி இப்போ எங்கள் தோட்டத்திலே தரைப்பகுதியில் ஒரு பழம் சாப்பிட்டோம். இதை விட நல்லா தான் இருந்தது. அது நம்ம நாட்டு ரகம், ராஜபாளையத்து ரகம், பஞ்சவர்ணம்ங்கிற ரகம். அதுவும் இதேமாதிரி கலர் தான், இதேமாதிரி கலர். ஆனால் டேஸ்ட்டும் அதை சாப்பிட்ட உடனே எங்களுக்கு இதேமாதிரி தான். அதாவது அந்த சாப்பிட்டு உள்ளே போன உடனே அந்த உடம்பே ஒரு மாதிரியை நமக்கு மாற்றம் கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இது. அந்த மாதிரி யாரும் பிரியப்பட்டால் கூட வந்து பார்க்கலாம். அதே மாதிரி அதை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கூட வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்டிங்கன்னா அதில் நாங்கள் பதில் சொல்கிறதுக்கும் தயாராக இருக்கிறோம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப தேங்க்ஸ். நன்றி.